Nobody must be more special a friend than your own husband or your wife. உங்கள் மனைவியை காட்டிலும் உங்களுடைய கணவனை காட்டிலும் சிறந்த ஒரு தோழனோ தோழியோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உனக்கு ஆண்டவர் கொடுத்த தோழி உன்னுடைய மனைவி, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தோழன் உங்களுடைய கணவர். அந்த கட்டுப்பாடு இருந்தால் குடும்பம் பாதுகாக்கப்படும். எல்லார் கையிலையும் Facebook இருக்கிறது. இங்கிலாந்து தேசத்திலே இந்த Facebookiனால் மாத்திரம் பல லட்சம் குடும்பங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவர்களுடைய பெயரை வைத்து அவர்கள் பள்ளிக்கூட காலத்தில் இருந்த நண்பர்கள், தோழர்கள், தோழிகளை அது சஜஷன் கொடுக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய கடந்த கால நண்பர்கள், மறந்து போன நண்பர்கள், அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா மாற்றுறாங்க. இதுல சிலருக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, பள்ளிக்கூட காலங்கள்ல ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்கும். கூட படிக்கிற பையன் நமக்கு வருங்கால காதலனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே அதை மறந்துடுறாங்க. அவர்களுக்கும் இவர்களுக்கும் உறவே இல்லை. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்பாக அந்த காலத்துல ஆசைப்பட்டு பேசினது அதெல்லாம் இப்ப தூண்டிருச்சான். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சு இன்றைக்குள்ள கணவன் எப்படி தெரிகிறான்னா ஒன்றுக்கும் உதவாதவனா தெரிகிறான். தங்கள் கணவனை பற்றி உள்ள பலவீனங்களை வேறு ஒரு பையனோடு பகிர்ந்து கொள்ளுகிறாள். இந்த மனிதன் வேறொரு பெண்ணோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். பழைய காலேஜ் ஃப்ரெண்ட், பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட். முடிவென்ன? குடும்பம் போய்விட்டது. 2 பேருக்குள்ள ஐக்கியம் போய்விட்டது. 2 வேடம் அணிந்து வாழ்ந்து குடும்பத்தை இழந்தவர்கள் ஏராளமான பேர். ஆண்டவர் உங்களை குடும்பத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரா? அது ஒரு தோட்டம் ஐயா. அந்த தோட்டத்துக்கு வேலி தேவை. வேலி இல்லாமல் போகுமானால் மனைவியின் வாழ்க்கை சின்னாபின்னம், கணவனுடைய வாழ்க்கை சின்னாபின்னம். எல்லாவற்றுக்கும் மேலாக கதிர் விட்டு சின்னதாக முளைத்து வரும் அந்த ஒலிவ மர கன்றை போல எழும்புகிற பிள்ளைகளுடைய வருங்காலம் நாசமாகும். விசேஷமாக இளம் குடும்பங்களிடத்துல பேசுறேன். You have access to Facebook, இன்டர்நெட், வாட்ஸ்அப், எல்லா விதத்திலும் கம்யூனிகேட் பண்றதுக்கு பல விதங்கள்ல நமக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்புகளை பரிசுத்தமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பயன்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறது.